ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி டைப்பிஸ்ட் டே 5 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி கம்யூனல் வைஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சஸ் கிளியர் கட்டாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எஸ்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எஸ்சி ஜென்ரலில் எவ்வளோ பேர் போவாங்க, வித்தவுட் பிஎஸ்டிஎம்மில், வித் பிஎஸ்டிஎம் எவ்வளோ பேர் போவாங்க, உமன் அப்படின்னா வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் எவ்வளோ பேர் போவாங்க அப்படின்னு கிளியராக அவங்களுக்கு தெரியும்ப்பா. ஸோ அவைலபிலிட்டி வேக்கன்சஸ் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து 11:30 பேட்ச் போகிறீங்க, இல்லை 10 o'clock பேட்ச் போகிறீங்க அப்படின்னா 11:30 அது வரைக்கும் இருக்குமா? ஸோ அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரி வேக்கன்சிஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனல் வைஸ் பார்க்கும்போது மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸும் வரும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போதைக்கு. ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இன்னும் ஃபில் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்காக நமக்கு அது கொடுத்துட மாட்டாங்க இப்போ. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேக்கன்சிஸ் மேபி ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் நமக்கு வரலாம். அந்த மாதிரி தான் வருமே தவிர, இப்போ அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேக்கன்சிஸ் வந்து அவங்க எடுக்கவே இல்லைன்றதுக்காக நமக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ மேபி ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வேக்கன்சிஸ்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. மேபி கொடுக்கறதா இருந்தால். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபேஸ் 2லாம் போச்சு. ஸோ இந்த டைம் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு இன்றைக்கி கவுன்சிலிங்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி ஃபில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜென்ரல் டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம், உமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித் பிஎஸ்டின்ற மாதிரி. நம்ம பிசிலையும் அப்படி தான், ஜென்ரலும் சரி உமனும் சரி, எம்பிசிலையும் ஜென்ரல் உமன். ஸோ இந்த மாதிரி எல்லா வேக்கன்சிஸும் ஃபில்லப் ஆகிருச்சு இன்னைக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி யார் இருக்காங்க அப்படின்னா எஸ்சி இருக்காங்க, எஸ்சிஏ இருக்காங்க, எஸ்டி இருக்காங்க, பிசிஎம் இருக்காங்க. ஸோ இந்த 4 கம்யூனல் தான் இருக்காங்க. அந்த 4 கம்யூனலுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ பிசி எம்பிசி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றாலும் மேக்ஸிமம் பிசி எம்பிசிக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து மெயில் வரும்ப்பா, எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரி ஃபில் ஆகிடுச்சு வர வேண்டாம். இல்லை அப்படின்னா வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி பிசி எம்பிசி ஜிடிலாம் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிசி எம்பிசியில் இருக்கவங்க கவுன்சிலிங்க்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது வந்து டைப்பிஸ்ட் வந்து நான் இன்றைக்கி ஆப்சன்டீஸ் நான் வந்து நிறைய பேர்ன்னு சொன்னேன், 217ன்னு சொன்னேன். அது எப்படி சொன்னேன்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நமக்கு லாஸ்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னும் 708 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குன்றாங்க. ஸோ மண்டே நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறவங்க, சாட்டர்டே சண்டே லீவுப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 1 and 2 லீவு, 3 March 3 தான் நம்ம கவுன்சிலிங் போவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு 708 வேகன்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 891 இருந்துச்சு. ஸோ 891ல் 708 கழிச்சோம் அப்படின்னா 183 நினைக்கிறேன். ஆமாம், 11 3 கரெக்டாக 183 வேக்கன்சிஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. ஸோ பாருங்கள், ஒரு நாளைக்கு 400 பேர் போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் 400 பேரில் வந்து 183 பேர் கழிச்சோம் அப்படின்னா 217 வரும். ஏன் அப்படின்னா 9ல் 8 போச்சுன்னா 1, ஸோ கரெக்டாக 217 வரும். ஸோ இதுதான் ஆப்சன்டீஸ். ஸோ இதை உடனே இந்த ஆப்சன்டீஸ் பார்த்தோன்னா எல்லாருமே நினைப்பீங்க அப்படின்னா ஸ்டெனோவுக்கு வந்து எல்லோரும் வந்துருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டெனோ வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இப்போ நானே ஸ்டெனோ பண்ணல, நான் டைப்பிஸ்ட்டு சிஓஏ அதுதான் பண்ணியிருக்கேன், ஸ்டெனோ நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டெனோ நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ணியிருந்தாலும் டபுள் ஹையர் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இன்றைக்கி ஆப்சன்டீஸ் இவ்வளோ, ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க இவ்வளோ ஆப்சன்டீஸாக, ஏன்னா ஜெயில் ஆப்சன்டீஸ் இருக்கும்போது எல்லாருமே பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா டைப்பிஸ்ட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னா, எல்லா டைப்பிஸ்ட்டுக்கு வந்துருவாங்க, எல்லா டைப்பிஸ்ட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருவாங்க அப்படின்னா ஒரு 50% வருவாங்க அப்படின்னு ஆப்சன்டீஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 25% வர்றது கூட கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. ஆக்சுவலாக வந்து ஏன் வந்து அவங்க நான் வில்லிங் ஆப்சன்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வராமல் இருக்கலாம். அண்ட் தென் இப்போ நமக்கு வந்து உடனே குரூப் 4 வருது. ஸோ மேபி அதனால் அவங்க அப்படி நினச்சிக்கலாம், சரி நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம கம்மிங் குரூப் 4 இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நமக்கு குரூப் 4 வருது, குரூப் 2 வருது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் கூட அவங்க வந்து நான் வில்லிங் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போதைக்கு அவைலபிலிட்டி பார்க்கலாம். ஓகே, எஸ்சி அந்த மாதிரி எஸ்சி அவங்களுக்குலாம் அவைலபிலிட்டி பார்க்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் இன்னும் கேட்குறீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஸோ இங்கே 0 அப்படின்னு போடுறேன், முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன டவுன் பஞ்சாயத்து. ஸோ டவுன் பஞ்சாயத்து
சேர்த்து ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இங்கேயும் 0 இருக்குது. என்ன அப்படின்னா இது நேரே நம்ம சொன்னோம் சிமெண்ட்டு. ஸோ அது இல்லாமல் இங்கே பாருங்கள் 0 வந்து கன்னியாகுமரியில் ரெவென்யூ, இங்கே 0 வந்து திருவாரூர் கமர்ஷியல் டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி என்ன இதில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதேமாதிரி வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கா, உங்கள் கம்யூனலில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேகன்சிஸ் பார்க்குறீங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்னும் கேட்குறீங்க டிபார்ட்மெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து பர்டிகுலராக ஒரு கம்யூனலுக்கு மட்டும் போடுறது கஷ்டம்ப்பா. ஏன்னா சில பேர் அப்படி கேட்குறீங்க, அந்த ஒரு கம்யூனலுக்கு மட்டும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்க 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து எஸ்சிஏ கேட்டிருந்தாங்க, ஒருத்தவங்க பிசிஎம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு போடுறது நம்ம கஷ்டம்ப்பா. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட்ஷீட் மேக் பண்ணி நம்ம வந்து போடுறது கஷ்டம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சொல்கிறத பார்த்து நீங்களே இது பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்படி சர்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எக்ஸாம்பிள் பிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ பிசி ஜென்ரல் அப்படி ஒரு கோடு போட்டு நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா பிசி ஜென்ரல் அப்படி ஃபுல்லாக வந்துடும். இல்லை நீங்கள் தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த நீல்கிரிஸ் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னா போதும். டைப்பிஸ்ட் ரூரல்னு போட்டிங்கன்னா போதும். அது எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நிமிஷம் காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கா என்னன்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பிசிஎம் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் பிசிஎம் நான் போட்டோன்னே பிசிஎம் ஃபுல்லாக காமிச்சிருச்சு. ஸோ இதில் என்ன கேட்டகரி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ வந்து இங்கே வந்து ஃபுல்லாக கோடு போட்டிங்க அப்படின்னா இங்கே தான் வேகன்சிஸே இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் இருக்குது. அதே மாதிரி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எஸ்சிஏ கேட்டிருந்தீங்களா? ஸோ பாருங்கள் எஸ்சிஏ ஜென்ரலில் இங்கே ஒன்றே தான் இருக்குது. அது என்ன வேகன்சிஸ்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மெயினாக இருந்தால் ஃபஸ்ட் ஜென்ரலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் விதவுட் பிஎஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கோஆப்ரேட்டிவ் போடுறேன். ஸோ பாருங்கள் அது கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும் தான் காட்டும். நான் நடுவில் ஹைஃபன் போடல, ஸோ அதனால் காட்டல. ஸோ கோஆப்ரேட்டிவ் எங்கே இருக்குன்றதை காட்டும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பேஜில் இருக்குது, ஃபஸ்ட் பேஜில் இருக்குது. ஸோ செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு, ஃபோர்த் பேஜ் மொத்தம் 4 இடத்துல இருக்குது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்றத மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் நீங்கள் வந்து டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் மேலே ரிசல்ட்டு காட்டும். இல்லை அப்படின்னா நீ காட்டாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 166 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 191 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா நமக்கு 25 பேர் எடுத்திருக்காங்க. நேற்றும் 25 பேர் தான் எடுத்தாங்க, இன்றைக்கி 25 பேர் தான் எடுத்தாங்க. நான் வந்து மேக்ஸிமம் ஜேஏ மாதிரி ரொம்ப காம்படிஷன் இருக்கும்னு நினச்சேன். மேக்ஸிமம் அந்தளவுக்கு எஸ்சியில் வந்து ஜென்ரலில் போகலை. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு கம்யூனலில் தான் போகிற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதுக்காக ரொம்ப பேனிக் ஆகிக்க வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்ச் 5 அவங்களாம், மார்ச் 4 இந்த 11:30 இருக்கவங்க, அப்புறம் மார்ச் 5. ஸோ அவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் ஜென்ரல். இதே வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 31 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 39 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் 8 வேகன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 18 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 23 இருந்துச்சு. ஸோ 5 பேர் எடுத்துட்டாங்க. பக்கத்தில் உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 வேகன்சிஸ் இருக்கா. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா அதே 14 தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி உமனில் யாருமே எடுக்கல பிஎஸ்டிஎம்மில். ஸோ எஸ்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 166 18 இது 14 ஒரு 31. ஸோ எஸ்சிக்கு வந்து கொஞ்சம் வேகன்சிஸ் அதிகமாக தான்ப்பா இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிஏக்கு பார்க்கலாம். எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமாக போயிருக்காங்க எஸ்சிஏல. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் போன இடத்துல வந்து இன்றைக்கி 7 பேர் போயிருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்கள் எங்கே இருக்காங்க எஸ்சிஏ. மேலே இருக்காங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நம்ம எஸ்டிபிசிஎம் எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி பார்த்துட்டு எஸ்சிஏவும் பிசிஎம்மும் தனியாக பார்க்கலாம். ஓகே.
ஓகே. எஸ்டி ஜென்ரல் 47 இருக்குது. ஆக்சுவலாக எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்ன வரைக்கும் எஸ்டியில் ஒருத்தர் கூட எடுக்கல நமக்கு. ஜென்ரல் 47 இருக்குது. பிஎஸ் டீமுக்கு 1 இருக்குது. உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. உமன் வித் பிஎஸ் டீமுக்கு 1 இருக்குது. ஸோ 49 வேக்கன்சிஸ் இன்னமும் நமக்கு யாரும் எடுக்கவில்லை. ஸோ நம்ம எஸ்டி பார்த்துட்டோம், எஸ்சி பார்த்துட்டோம். ஓகே, கீழே பார்க்கலாம். இங்கே இருக்காங்க. எஸ்சிஏ இங்கே இருக்காங்க. எஸ்சிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக 19 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 இருக்குது. அந்த பிஎஸ் டீம் 6ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று 8 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 6ன்னா 2 பேர் போயிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது? 19 இருக்கா? நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 26 இருந்துச்சு. ஸோ 7 பேர் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்றைக்கி 9 பேர் போயிருக்காங்க எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவைலபிள் வேக்கன்சி எஸ்சிஏக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19, கீழே ஒரு 8, ஜென்ரல் 6, 12. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எஸ்சிஏக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பிசிஎம் இருக்காங்க. ஸோ பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா பிசிஎம் ஜென்ரலில் 42 வேக்கன்சிஸ் இருக்கா. ஸோ நேற்றும் அதே வேக்கன்சிஸாக இருந்துச்சு. அதே மாதிரி உமனுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 வேக்கன்சிஸ் இருக்கா. நேற்றும் அதே தான் இருந்துச்சு. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 18 பேர் இருக்காங்க. நேற்றும் அதே தான் இருந்தாங்க. ஸோ உமன் பிஎஸ்டிஎம் 1 அதே தான். ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே அவைலபிலிட்டி தான். 42, 1, 18, 1. ஸோ அதே தான். ஸோ ஆக்சுவலி 13 எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா. ஸோ வந்து ஜென்ரல் அப்போ 42, 13 இருக்காங்க. உமனுக்கு வந்து 18, 1. ஸோ வந்து பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யாருக்கு இருக்காங்க அப்படின்னா எஸ்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம்க்கு அதிகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிக்கு அதிகமாக இருக்காங்க. அப்புறம் எஸ்சிஏ. ஸோ நம்ம 4 பேருக்கும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மண்டேக்கு போகிற இது. மேக்ஸிமம் வந்து வேகன்சிஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வந்து எஸ்டி வந்து இன்னுமே மேக்ஸிமம் யாருமே எடுக்க ஆரம்பிக்கலை. ஸோ அதனால வந்து லேட்டாகவும் வரலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் யாருமே எடுக்கலன்றனால வேகன்சிஸ் கம்மியாக இருந்தாலுமே மேக்ஸிமம் வந்து மார்ச் 3 வரல அப்படின்னா 4, 5, 6 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தான், அதாவது எப்பவுமே ஒருத்தர் 2 பேர் எடுக்கிற இடத்துல இன்றைக்கி தான் வந்து நியர்லி 9, 10 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது வேகன்சிஸ் வந்து மார்ச் 3ல் ஃபில் ஆகிட்டு மார்ச் 4ல் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் பேட்சில் வரது கஷ்டம். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் டெய்லி அப்டேட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அதே மாதிரி ஸ்டெனோக்கு வந்து ரொம்ப கேட்குறீங்கப்பா. இந்த கம்யூனல் ரேங்க் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து வேகன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணி குறைச்சாங்க. டைப்பிஸ்ட்டில் ஒரு வேகன்சிஸ் தான் போச்சு. ஆனால் நான் ஸ்டெனோவில் வந்து 10 வேகன்சிஸ் நினைக்கிறேன். 10 சம்திங் 10 9 தெரியல. சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேகன்சிஸ் குறைச்சாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நேற்று வேகன்சிஸ் குறைச்சாங்க. அது குறைச்சாங்க, எப்படி குறைச்சாங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து 3 குறைச்சி 3 கூட்டினது அப்படின்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ ஆனால் அப்படி பார்த்தாலுமே அவங்க ஒரு கம்யூனலில் குறைச்சிட்டு ஒரு கம்யூனலில் கூட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த குறைச்ச கம்யூனலுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கம்யூனல் ரேங்க் குறைச்சி தான் ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அகைன் ப்ரிடிக்ஷன் போடுறது கொஞ்சம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ஸோ அதனால் இன்னமும் வந்து ஸ்டெனோவில் ஏதாவது சேஞ்சஸ் வைப்பாங்களான்றது தெரியல. எதுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஜேஏல வந்து 32 வேகன்சிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. டைப்பிஸ்ட்டில் 66 வேகன்சிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த 66 வேகன்சிஸ் வந்து நமக்கு டைப் 2 வந்து கவுன்சிலிங் வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்குது. ஆனால் அது இன்ன வரைக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்லேருந்து இந்த ரிலேட்டடும் நியூஸ்மே வரலை. சப்போஸ் வந்து அந்த 66 வேகன்சிஸ் வந்து நமக்கு குறைச்சிட்டாங்க டைப்பிஸ்ட்லேயே அப்படின்னா ஸ்டெனோலேயே இந்த மாதிரி குறைப்பாங்களாம். ஸோ அப்படி குறைச்சா இன்னமும் நமக்கு மார்க்ஸ் கம்யூனல் ரேங்க் கம்மியாக நம்ம போடணுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் டைப்பிஸ்ட் முடிகிறதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதை என்னென்னு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுறத வச்சு தான் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் எப்பவுமே சொல்கிறது தான். நம்ம வீடியோ வந்து கமெண்ட் வர்ற அளவுக்கு கூட லைக்ஸ் வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. தேங்க்யூ.